இப்பொழுது நாம் மேக்ஸி பர்குஷன் கம்பெனியில் இருந்து அறுவடை இயந்திரம் வாங்கியுள்ளோம். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம அறுக்க போகிறது பார்த்தீங்கன்னா சோளம் அறுக்க போகிறோம், அறுவடை செய்ய போகிறோம். இதுதான் இருக்கிறதுலே பெரிய மிஷின். இந்த மிஷினை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அறுவடை செய்ய மிகவும் எளிதாக இருக்கும். இங்கே அறுவடை செய்து நமது டிராக்டரில் லோடு ஏற்றி கொண்டு போய் நமக்கு தானியத்திலையும் சேர்த்து வைத்து போயிடும். பார்த்தீங்கன்னா நம்ம அறுத்து முடிச்சிட்டோம். ஒரு கழினி அறுத்து முடிச்சிட்டேன். அடுத்தது இன்னொரு கழினியும் நமக்கு பயிர் இருக்குது. இங்கே சோளம் தான் விதைச்சிருக்கோம், அதையும் அறுத்துக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போகும்போது அதே வேகத்தில் போக முடியாது. கண்டிப்பாக கட்டப்பேடை நம்ம மறிக்கத்தான் ஆகும். இந்த பயிர் இன்னும் ரெடி ஆகலை. அதனால் நான் இருக்கிறத டிராக்டரில் லோடெல்லாம் கொட்டிடுறேன். இந்த டிராக்டரில் கொட்டணும்னா நமக்கு அறுக்கிற மிஷினில் கொஞ்சம் தள்ளி நிறுத்தணும். அப்போ தான் கொட்ட முடியும், இல்லைன்னா கொட்டுறது சிரமம். பாருங்கள், அடுத்த கழினி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பொழுதே போயிடுச்சு. இருட்டினதால் இருட்டில் தான் நம்ம அறுக்க போகிறோம். நம்ம வண்டியில் 2 லைட்டு தான் இருக்குது. அதனால் அதை வச்சு இன்றைக்கி நைட்டு நம்ம அறுவடை செய்யணும். இதை செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம விதைக்கணும். இதே சமயம் தானிய கிழங்குகளை மட்டும்தான் கொட்டி வைக்க முடியும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட எந்த ஆர்டரும் இல்லை. அதனால் எடுத்து போய் அங்கேயே கொட்டி விட்டேன். அடுத்தது இதில் என்ன விதைச்சி என்ன அறுவடை செய்யணுன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.